வீட்டுக்குள்ளே வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா டெரஸில் கார்டன் வைக்கிறது, அதாவது மாடியில் தோட்டம் அமைக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் அது எந்த மாதிரி பண்ணணும், எந்த செடியெல்லாம் வளர்த்தலாம், அது எப்படி பண்ணனா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன செடி வளர்த்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஷேர் பண்ணுங்கள், நீங்களே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். மாடி தோட்டம் அமைக்கிறது உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டான மெத்தடு தான். வீட்டுக்கு குளிர்ச்சி தரது மட்டும் இல்லாமல் அது நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியும் நம்ம அங்கேயே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆனால் அது சரியான முறையில் அமைக்கல அப்படின்னா அதுவே நம்ம வீட்டுக்கு வெயிலோட கொடுமையை விட வீட்டுக்குள்ளே அந்த நம்ம மாடி தோட்டம் அமைச்சிட்டு அதனால வர ப்ராப்ளம் பெரிய கொடுமையாக இருக்கும். அதனால அதை வந்து ப்ராப்பராக செய்யணும். நிறைய பேருக்கு வீட்டுக்கு மேலே, அதாவது டெரஸில் வந்து மொட்டை மாடியில் செடி வளர்த்தணும்னு ஆசை இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது அதுக்கான பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களே காமனாக வந்துட்டு ஏதாவது ஒரு செடியை அவங்க வாங்கிட்டு வந்து மாடி ஃபுல்லாக செடி வச்சுருவாங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கு எந்த மாதிரி மண் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமையே நம்ம நேச்சுரல் சாயில், அதாவது வந்துட்டு நம்ம இயற்கையாக கிடைக்கிற செம்மண்ணை கொட்டி மாடியில் ஃபுல்லாக செடி வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து மாடியில் தோட்டம் வைக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம வீடு கட்டும்போதே அதுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணி ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் வீக் ஆகும், அதனால் கிராக் வரும், நிறைய லீக்கேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா நம்ம டைரெக்டாக வந்து மாடி மேலே செடி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ செடியை வந்து பேக்கில் வைக்கலாம், இல்லைனா பாட்டில் வைக்கலாம், இல்லைனா தொட்டி மாதிரி வச்சு அதில் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது அதை டைரெக்டாக நம்ம ரூஃப் ஸ்லாப் மேலே வைக்கிறோம் அப்படின்னா அதனால் என்ன ஆகும்னா அந்த டைரக்ட் லோடு ஃபுல்லாகவே வந்து ஸ்லாபுக்கு வந்து அதனால் வந்து ஸ்லாப் வீக் ஆகும். அதனால் லீக்கேஜ் பிரச்சனை நிறைய இருக்கும். அது போக நம்ம அந்த ஸ்லாப் மேலே வைக்கும்போது இப்போ நம்ம ஊற்றுற தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தொட்டியிலேருந்து டைரெக்டாக ஸ்லாபுக்கு இறங்கும்போது அது வந்து எப்போவுமே வந்து ஸ்லாப் ஈரமாகவே இருக்கும். அதனால வெயில் காலத்தில் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு அந்த ஹீட்டு தெரியாது, ப்ளஸ் கூலிங்காகவும் இருக்கும். ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் நம்ம வீட்டுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஒருவேளை நம்ம வீடு கட்டும்போது பிளான் பண்ணாமல் கட்டிட்டோம் அப்படின்னா, அதாவது கார்டன் வைக்கிறதுக்கான பிளானிங் இல்லாமல் கட்டிட்டோன்னு சொன்னால் அந்த வீட்டில் எப்படி நம்ம செடி வளர்த்தலாம் அப்படின்னா, நம்ம வந்து மெயினாக கண்ட இடத்துல செடி வைக்காம இந்த மாதிரி இதுதான் நம்ம வீட்டோட பிளான் அப்படின்னு சொன்னால் இது எந்த இடத்துல செவுரு இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து செடியை வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த லோடு வந்து ஸ்லாப் மேலே இல்லாமல் டைரெக்டாக வால் மேலே இருக்கும். அப்போ நம்ம ஸ்லாபுக்கு வந்து எந்த எஃபெக்டும் இருக்காது. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே இருக்கிற அந்த ரூமோட அளவை அளந்துட்டு அதுக்கு மேலே நேராக கரெக்டாக செக் பண்ணி அதுக்கு நேராக இந்த செவத்துக்கு நேராக வைக்கலாம், அதே மாதிரி இந்த செவத்துக்கு நேராக வைக்கலாம், இங்கே வைக்கலாம். எங்கெல்லாம் செவுறு வருதோ அந்த செவத்துக்கு நேராக மேலே ஸ்லாப் மேலே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த லோடு வந்து நமக்கு ஸ்லாபுக்கு எஃபெக்ட் ஆகாது. அதனால ஸ்லாப் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி டைரெக்டாக ஸ்லாப் மேலே வைக்காமல் ஒரு உதாரணத்துக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நம்ம வீடு அப்படின்னா இது நம்ம வீட்டோட டெரஸ் மொட்டை மாடி அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் பேக்கில் வச்சாலோ இல்லை வந்துட்டு பாட்டில் வைக்கிறீங்க, இல்லை வந்து பர்மனெண்ட்டாக ஒரு தொட்டி மாதிரி கட்டிட்டு நம்ம செடி வைக்கிறனாலும் டைரெக்டாக இந்த ஸ்லாப் மேலே அப்படியே இங்கே மேலேயே வைக்காமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மழை காலத்தில் மழை தண்ணி வெளியே போகிறதுக்கும் அதே மாதிரி நம்ம செடிக்கு ஊற்றுற தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரும்போது அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கான ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஸ்லாபுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, லைஃப் லாங்குக்கு வந்து அந்த லீக்கேஜ் பிரச்சனை இருக்காது. அதுக்கு முன்னாடி அப்போவுமே வந்து ஒரு மாடியில் தோட்டம் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம் வந்து ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டைலோ, அதாவது வெதர் ப்ரூஃப் டைலோ இல்லைன்னா வந்துட்டு கிரானா ஃப்ளோரிங்கே போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம செடி வைக்கிறத பற்றி பிளான் பண்ணணும். ஒருவேளை நம்ம ஏற்கனவே கட்டின வீடு அது மேலே நம்ம வந்து செடி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேலே வந்து நம்ம அந்த ஃப்ளோருக்கு மேலே சப்போஸ் நிறைய கிராக் இருக்கும், அந்த கிராக்கெல்லாம் வந்துட்டு கிராக் பில்லர் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் 2 to 3 கோட்டிங் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து இந்த செடி வைக்கிறத பற்றி யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இந்த வெயிலோட தாக்கத்தை விட கண்டிப்பாக அந்த எஃபெக்ட் வந்து இதனால் வர எஃபெக்ட் வந்து ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் அதை வந்து ப்ராப்பராக இந்த ப்ரொசீஜர் படி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து செடி வைக்கிறத பற்றி பிளான் பண்ணுங்கள். அப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டோம், நம்ம வந்து பேக்கில் தான் வைக்கிறோம், இல்லை வந்து இங்கேருந்து ஒரு ஸ்டெப் மாதிரி ஒரு ஹைட் பண்ணி, அதாவது தண்ணி போகிறதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இதிலேருந்து இங்கேருந்து மட்டும் ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வைக்கலாம். அப்போது இதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பைப் வச்சு சப்போஸ் வாட்டர் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து அந்த பைப் வழியாக தண்ணி போய் வெளியே போயிடும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும்போதுமே நம்ம வந்து டைரெக்டாக வெறும் செம்மண்ணு போடாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார் ப்ளஸ் வந்து அதாவது தேங்காய் நார் தான் வந்து அதிகமாக இருக்கணும், அது ஒரு 40%. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்புழு உரம் இது வந்து ஒரு 30%,
செம்மண் வந்து ஒரு 20%, மணல் 10%, இந்த மாதிரி ஒரு 4 ஐட்டங்களை மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது தான் செடியும் நல்லா வளரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபுக்கு டெட் லோடு வந்து ஓவராக இல்லாமல் வெயிட் கம்மியானதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், நம்ம ரூஃபுக்கு வெயிட்டு கம்மியாக இருக்கும். அது இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். சரி, அப்படி பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி செடி வளர்த்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக பெரிய மரம் வகைகளை வளர்த்தவே கூடாது. நம்ம வந்து சின்ன சின்ன செடிகளை வளர்த்தலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி வகைகள் வந்து வளர்த்தலாம், அதே மாதிரி கீரை வகைகள் வளர்த்தலாம். நிறைய வந்து இந்த மாதிரி பண்ணலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீரை அப்படின்னா கொத்தமல்லி கீரை, புதினா, இந்த மாதிரி சிறுகீரை, அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து வைக்கலாம். அதே மாதிரி காய்கறி வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தக்காளி, பச்சை மிளகாய், பீட்ரூட்டு, கேரட்டு, புடலங்காய், பீன்ஸு, பாவக்காய், பீக்கங்காய், இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ஐட்டங்களை வந்து நம்ம வீட்டுக்கு மாடியிலேயே நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்தான். அது நம்ம உடலுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. ஆனால் வந்து அதை கண்டிப்பாக முறையாக பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மன உளைச்சல் இல்லாமல் நமக்கு ஒரு இயற்கையான காய்கறியும் கிடைக்கும், வீட்டுக்கும் வந்து சேஃபாக இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு பண்ணுங்கள். தயவு செஞ்சு தவறாக பண்ணாதீங்க. இந்த மாதிரி மாடி தோட்டம் அமைக்கிறதால டைரெக்டாக வெயில் ரூஃப் ஸ்லாப்பில் படாமல் அந்த செடி வந்து அவாய்ட் பண்ணுறதால வீட்டுக்குள்ளே வந்து சூடு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டெய்லி தண்ணி விடுறதால கண்டிப்பாக வந்து அந்த ஸ்லாப் கூலிங்காக இருக்கும். அதனாலேயும் நமக்கு வந்து ஹீட்டு கம்மியாக தெரியும். நமக்கு வீட்டுக்குள்ளே ஏசி ஆன் பண்ணுற வேலையே கம்மியாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து கரண்ட் பில்லும் கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமான காய்கறி கிடைக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சூடு கம்மியாக இருக்கும். அதனால் ஏசி பில்லு, நமக்கு ஏசி ஆன் பண்ண வேண்டிய வேலை கம்மியாக இருக்கும். அதனால் இபி பில்லும் நமக்கு குறைவாக தான் வரும். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாமல் ப்ரொசீஜரை வந்து 100% ஃபாலோ பண்ணாமல் நம்ம காமனாக ஏதோ ஒரு இடத்துல செடி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் வந்து கிராக்கு, லீக்கேஜ், இந்த மாதிரி பிரச்சனைகளை வரனால அது பெரிய மன உளைச்சலை உருவாக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம புதுசாக வீடு கட்டுறதா இருந்தால் மாடியில் நீங்கள் தோட்டம் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினியர்கிட்ட சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணி அது இப்போவே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக எப்போவுமே பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து சப்போஸ் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருக்கோம், நம்ம மேலே ஃப்யூச்சரில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்லாபில் இருக்கிற அந்த கார்டனை ரிமூவ் பண்ணி திரும்ப மேலே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி நம்ம டெம்பரரியாக பண்ணுறதா இருந்தால் இது வந்து நீங்கள் ஒரு பேக்லேயோ இல்லை வந்துட்டு அந்த பாட்டியே வளர்த்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். பர்மனெண்ட்டாக ஒரு தொட்டி மாதிரி கட்டாதீங்க. நமக்கு இதுக்கு மேலே ஃப்ளோரே கட்ட மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம மேலே பர்மனெண்ட்டாக வேணால் தொட்டி மாதிரி கட்டிக்கலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பர்மனெண்ட்டாகவும் போயிடும். ஆனால் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.